வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். துலா ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிங்க. சுக்கரன் யாருன்னு கேட்குறீங்களா? அழகிய உணர்வுக்கு சொந்தக்காரங்க. மன ரீதியாக இருக்கட்டும், ஒரு உடல் ரீதியாக இருக்கட்டும், இவங்களை பொறுத்த வரைக்குமே அழகான எண்ணங்களால் ஆளக்கூடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி முக வசீகரையும் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. சமநிலை சரியாக இருக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் உச்சடையக்கூடிய ராசி. அதனால் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை உண்டு. சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்கார யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான். காசு குணம் எல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஏழைக்காக இறங்கக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. இவங்க எந்த இடத்துல நிறைஞ்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல காதலுங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது தாயாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயுமே காதல்ங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி எதிர்மறையான சிந்தனை சிந்திக்கக்கூடியவங்க, ஒரு வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடிய விஷயம், மன ரீதியான பல போராட்டங்கள் சந்திக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே உங்ககிட்ட அதிகமாக இருக்காது. ஏன்னா அதை இவங்க விரும்புறதும் கிடையாது. எந்த இடத்துலையுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. சிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் மேலும் கிடைக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனையாகவே சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காண ஆசைப்பட்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்கள் துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க. படிப்படியான வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனால் அடம்பிடிக்காதீங்க. எந்த விஷயத்துக்குமே ஒத்த காலம் நிற்கக்கூடாது. அனுசரணையாக தான் நடந்துக்கணும். பெரியவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது. இந்த மாதம் பிரச்சனை பெருசாக இல்லை, ஆனால் முன்கோபம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாரையும் நம்பி இந்த நேரம் செயல்படக்கூடாது. யார்கிட்டையும் சவால் விடக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே. வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார படாத பாடுபட்டுருவீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவு தான் உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்தாலுமே கவனக்குறைவு தான். இந்த கவனக்குறைவை விட்டுருங்க. இந்த நேரம் எதுலைவாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எது செஞ்சாலும் சிறப்பாக தான் இருக்கும். நிறைய நல்ல அனுபவத்தை எல்லாமே பெற போகிறீங்க. இது வரைக்குமே நண்பர்கள் வகையில், உறவினர் வகையில் நிறைய ஏமாற்றம். நம்பி நீங்கள் யாரை நம்பி செயல்பட்டுருக்க முடியாது. நம்பிக்கையாக பல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சி கூட நிறைய பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க. ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. போதும், முயற்சி மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமை, உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, சுப பார்வை. இந்த நேரம் கேதுவும் இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மையால் செவ்வாய் கேது இணைஞ்சிருக்கிறது நன்மை தான். வருமானம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நேரம் உங்கள் கை காசு இழக்கக்கூடிய சூழ்நிலை எதுலையுமே இல்லை. தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. வருமானம் திருப்திகரமாக அமையும். குடும்ப தேவையை நிறைவேற்ற முடியும்னு சொல்லலாம். திட்டமிட்டு செலவு செய்யணும், ஆனால் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. வரவு செலவும் கொஞ்சம் சமந்தான். பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதால உங்கள் குழந்தைகளோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குழந்தைகளை எங்கேயும் தனியாக அனுப்பக்கூடாது. அதுவும் இரவு நேர பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும். இந்த நேரம் மிதுன ராசியில் சந்தரிக்கக்கூடிய குரு பகவான் சுப பார்வை இருக்கிறதால சனி ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கிறது கொஞ்சம் பெருமளவில் குறைஞ்சதாக இருக்குது. முயற்சி எல்லாமே வெற்றி தான். புதுசாக ஆடை ஆபரணம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சி ஏற்படும். நிச்சயதார்த்தம் செய்கிறீங்க, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்க, உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் பெண்ணுக்கோ சீமந்தம், குழந்தை பேர், இந்த பூ பேர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் உண்டு. சுப செலவுங்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். மனசில் ஒரு நிறைவு தரும். இது வரைக்குமே வாழ்க்கை துணை மேலே பாசம் எல்லாமே இருக்கும். ஆனால் சரி உங்களால் வெளிப்படுத்த தான் தெரிஞ்சிருக்காது. எதுன்னு புதிரமாகவே இருந்திருப்பீங்க. நீ ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும், அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிற மாதிரியும், ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை. அந்நியோன்னு சிறப்பாக இருக்குது. ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுக்கு தேவையான விஷயம், உங்களுக்குமே உங்கள் வாழ்க்கை துணைக்குமே தேவையான விஷயம்
காது கொடுத்து என்ன சொல்ல வராங்கங்கிறத கேட்கணும். அன்பான 4 வார்த்தை பேசணும். இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க. குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை. ஆரோக்கிய தொல்லை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இருக்குதுங்க. ஏற்கனவே உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி, குழந்தைக்கும் சரி, ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கியத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் பணம் நீங்கள் சம்பாதிச்சாலுமே அது ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவாக தான் நீங்கள் கொண்டுட்டு போய் கொட்டியிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே சின்ன சின்ன தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வேலைன்னு வர்றீங்களா, இந்த நேரம் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தையும் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சனி ராகு பார்க்குறாரு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா இந்த நேரம் முயற்சி செய்யுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். பிரபலமான நிறுவனத்தில் எல்லாமே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு சிறப்பு தாங்க. வேலையில் பாராட்டு கிடைக்கும், ஆதரவு சிறப்பாக இருக்குது. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் எல்லா கிரகமும் சாதகம் தான். இந்த நேரம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா, சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கொள்முதல் செய்ய பாருங்கள். உங்கள் பொருளை நீங்கள் உரியவங்ககிட்ட அனுப்புறீங்கன்னா சரியான உங்ககிட்ட போய் சேருதான்னு பார்த்துக்கோங்க. நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க. கூட இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், கூட்டாளிகளாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உற்பத்தி அளவும் சிறப்பாக இருக்குது, லாபமும் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் புதுசாக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே நீங்கள் செய்யலாம். தாராளமாக இந்த நேரம் செய்யலாம். சிறப்பான நேரம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சிறப்பான நிலையில் வளம் வராரு. நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. லாபகரமான மாதமாக அமைஞ்சிருக்குது. கிரக நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் நிறைய பொறுப்பு வருங்க. எதை ஏற்கிறது எதை விடுறதுனே தெரியாது. அந்தளவுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. இந்த நேரம் இதையே தொடர்ந்து செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற முடியும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை கிடைக்குங்க. இந்த நேரம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் படிப்பு ஒரு பக்கம் இருக்கலாம், கூட பழகக்கூடியவங்க உங்களுக்கு எப்படி இருக்கிறாங்கங்கிறத இந்த நேரம் நீங்கள் பார்க்கணும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை இந்த நேரம் ஏற்படுத்த பாருங்கள். உங்கள் மனசுக்கு பிடிக்கல, தவறான நபராக இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு விலகிறது நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே எல்லாமே சிறப்பாக இருக்குது. சகவாச தோஷம் தான் இந்த நேரம் உங்களுக்கு உண்டுமே தவிர, அதாவது நீங்கள் சாதாரணமாக இருந்தாலுமே வீண் பழியை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுதான் உங்களுக்கு மனசை போட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. கல்வி நிலையில் சிறப்பான நேரம் தான். ஒரு விசேஷ கல்வி படிக்கணும், மேற்படிப்பு எல்லாமே படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். சிறப்பாக இருக்குதுங்க. அரசாங்க வகையில் உதவி கிடைக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி கல்வி உதவித்தொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து முயற்சி கொடுத்து பாருங்கள். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விளைச்சல் வருமானம் கிடைக்குங்க. விளைச்சலுக்கு தேவையான விஷயம், பயிருக்கு தேவையான விஷயம் எல்லாமே இந்த உரம், விதை, தண்ணீர் மாதிரியான வசதி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களுமே சூரியன் சிறப்பாக இருக்கிறதால பழைய கடன் பிரச்சனையிலேருந்து மெல்ல மெல்ல வெளிவருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நிம்மதி தான். பெண்களாக இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான கிரகம் சுப பலம் பெற்று தான் இருக்குது. அதனால் திருமணமான பெண்களாக இருந்தால் இந்த நேரம் சிறப்பான நேரம். விரைவிலேயே வாரிசு வரக்கூடிய வாய்ப்பும் காத்திருக்குது. கணவன், குழந்தை, இவங்களுடைய அன்பு, பாசம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இது வரைக்குமே உங்களை கண்டு காணாமல் இருந்திருப்பாங்க. இனி உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சொல் பேச்சு கேட்டு, உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அது வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் மனசில் ஒரு திருப்தி ஏற்படுத்தும். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ராசியில் பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு, ராசியை பார்க்குறாரு. திருமணமான பல பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ராகு இருக்கிறார். குழந்தையோட ஆரோக்கியம், அவங்களுடைய பாதுகாப்பு, முன்ன சொன்ன மாதிரி தான். குழந்தைகளை எங்கேயும் தனியாக அனுப்பக்கூடாது. இரவு நேர பயணத்தில் இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலும் போதுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பரிகாரங்கிறது எதுவும் இல்லை. இருந்தாலுமே ராகு சனி பகவானை கருதக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரம் இருக்கிறதால சனிக்கிழமையான பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தால் சரிங்க, எல்லைநிலை தெய்வம் ஏற்றிட்டு வர பாருங்கள். குலதெய்வ கோவிலை மறந்துடாதீங்க. முக்கியமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கடுமையான உழைப்பு இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது, எல்லாமே நல்லபடியாக தான் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சொந்த பந்தம் இருக்கிறது ஒன்று, இல்லாமல் இருக்கிறது ஒன்று, நண்பர்கள் உறவினர்கள் கூட பிறந்து பிறப்பாக கூட இருக்கட்டும், ஆனால் எந்த வகையிலும் ஒரு பலன் கிடைக்காமல் இருப்பீங்க. இப்படி இருந்தாலே குலதெய்வத்தால் ஒரு தடங்கிறது இருக்கிறதா தான் ஒரு விஷயம். அதனால் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் செய்யணும். பெரும்பாலும் குலதெய்வம் இதுதான் சரியான தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தடங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். சரியான குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஒன்றா இருக்கும். உங்களுடைய தாய் தந்தை மூதாதர் வழியில் வழிபட்ட தெய்வம் ஒன்றா இருக்கும்.
நீங்கள் சரியாக குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் குலதெய்வம் இதுதானு நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபட்டு வந்தாலே சிறப்பான பலன் தான். அப்படி தெரியாதவங்க சுய ஜாதகத்தை அடிப்படையில் நீங்கள் பரிசோதனை செஞ்சு கூட கேட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய மூதாதர் வழியில் உங்கள் உறவினர் வழியில் சரியான குலதெய்வம் எதுங்கிறத விசாரித்து நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தாலே, பக்தியோடு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அவங்க ராசி அதிபதி சுக்கரங்கிறதால நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி தான். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்களும் நீங்கள் தான். அதனால் முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் கடைபிடிக்க பாருங்கள். அனுதினமும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி ஒரே ஒரு வரியில், அழகான வரியால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.